வணக்கம், நான் உங்க அடேகர். இப்ப ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் உங்களா சொல்லு. ஸ்டாலின் திமுக முக ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், ஸ்டாலின் உதயநிதி, உதயநிதி இந்தநிதி கொடுமநிதி போனரே உங்களால் இன்சியல் இருக்கிறதா? செத்து போனதுக்கு இன்சியல் வேணும். தமிழ்நாடு அரசு பேருந்துக்கு தூக்கிடுங்க. தமிழ்நாடு எல்லாம் போடு சொத்து உங்க போடு சொத்தா? பிளான் கூட வச்சிருப்பாரு முக ஸ்டாலின். அவங்க அப்பா பேர் வைக்கிறான்னு, அவங்க தாத்தா பேர் வைக்கிறான்னு. நான் சொல்றேங்களே, நடக்கிறது வேறையா போயிடும். தமிழ்நாட தூக்கிட்ட உங்க அப்பா பேரு வச்ச ஒரு பஸ் கூட ஓடாது. நீங்க அரசு ஒட்டுமொத்த தமிழ்நாடு இறங்கிட்டாங்க. செல்வ பெருந்தகை, பித்தள தமிழ்ச்செல்வன், நாய்சகர் இங்கெல்லாம் ஓட்டு கேட்க போனா இன்னும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடி ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி போயிருக்காங்க. கேள்வி கேட்டு தெரிச்சு துணியக்கான கோவணத்தை புரிஞ்சு ஓடி வந்துட்டாங்க 3 பேரும். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த 2024 எலெக்ஷன்ல எத்தனை தொகுதியில தெரிச்சுக்கிட்டு ஓடப்படுறான்னு பார்ப்போம். இவன் கேள்வி கேட்டா ஒருத்தருக்கு பதில் சொல்ல தெரிய துப்பு இல்ல, வக்கு இல்ல. ஏன்னா அவன் திமுக கார. நல்லா புரிஞ்சுக்கோ. மக்களுக்கு தெரியும், இன்க்ளூடிங் என்னையும் சரி. நீங்க வேணும் உட்கார வைக்கல, வேற மாற்று கட்சிகள் இல்லாமதான் உட்கார வச்சோம். 2 கட்சி அறிவு கட்டுங்களா உடனே பேர் புரிஞ்சுக்காதீங்க. உங்களை வேணும்னா உட்கார வச்சாங்கன்னா உருட்டு விட்டுவோம். உதயநிதி ஸ்டாலின் எங்களுக்கு மக்கள் தெரியும், புரிதல் தெரியுமா எங்களுக்கு? நீங்க வேணும்னு உட்கார வைக்கல, வேற மாற்று கட்சியில் இல்லாம தான் உட்கார வச்சோம். இந்த ஆடி மாற்று கட்சியில் இருக்கு, தெளிவா புரிஞ்சுக்கோ. எத்தனை இடத்துல டெபாசிட் போகுதுன்னு பாரு. சகாப்தம் முடிச்சு எத்தனை இடத்துல டெபாசிட் இழப்புன்னு பாருங்க. சகாப்தம் திமுக சகாப்தம் முடிச்சு 2021. சரிங்களா? நீங்க அப்படி வேணாலும் யார் வேணாலும் நிப்பாட்டிக்கோ, தடுத்து நிறுத்துக்கோ, என்ன தடுத்து நிற்கோ. மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீ பண்ற ஆட்டவாசலாம். சிறுபான்மையிற்கு நீ என்ன நாடகம் பண்ற தெரிஞ்சு போச்சு. இத குடும்பமா பண்ணிருக்கிறோம், அதுவும் தெரிஞ்சு போச்சு. நாடகோஷ்டி மட்டும்தான் நீங்க அப்படின்னு. என்ன, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போற. இதுல இந்த வீடியோட இன்னொரு வீடியோ சேர்த்து போற ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்க. என்ன தெரியும் உங்களுக்கு விஜய் பத்தி? ஓ, யாரு பிச்சை? யார் அவங்க அப்பா வீட்ல இருந்து கொடுக்குறானா விஜய்? ஓ, அவன் என்ன விஜய் அவங்க அப்பா வீட்ல இருந்து கொடுக்குறானா? அவன் விஜய் யாரு வராங்களா? அப்படியா? தம்பி, உங்களுக்கு என்ன ஓய பிரச்சனை, என்ன பிரச்சனை சொல்லு. நான் எம்எல்ஏ வர சொல்றேன். சரியா? அவங்க வந்து இந்த மாதிரி நாங்க இதுக்குதான் ஓட்டு போடுவோம்னு எழுதி கொடுத்துருக்காங்களா? உரிமை அவங்க மக்களுடைய உரிமை. கேளுங்க. என்ன தெரிவிக்கிறீங்க? சொல்லுங்க. யாருமே தடுத்தாங்க? ஆமாமா, என்ன பண்ணிக்கிறாங்க 25 வருஷமா? எங்க கட்சி என்னதான் பண்ணி சொல்லுவாங்க. உங்க கட்சி என்ன பண்ணுங்க? என்ன பண்ணி எங்களுக்கு 3 வருஷமா இருக்கிறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணியா சொல்லுங்க. யாரு இப்ப உங்க எம்எல்ஏ சொல்றீங்க, எம்எல்ஏ என்ன பண்ணியாங்க? எம்எல்ஏ வரலையப்பா, வந்தா கொண்டிருக்கு. எம்எல்ஏ இத்தனை வருஷம் யார் வர உங்களுக்கு என்ன அடிப்படை வசதி? இப்படி மிரட்டினா மட்டும் ஓட்டு போட்டுருவாங்களா? அது நீ தான் மிரட்டுற. நாங்க மிரட்டல் விட்டுறது, நாங்க பயப்படுற ஆள் இல்ல. 25 வருஷம் நான் கேக்குறேன், என்ன பண்ணிக்கிறாங்க? அதுதான் நாங்களும் எல்லா கட்சிக்காரும் கேக்குறது. அதுதான் என்ன பேசுறீங்க? 25 வருஷம் ஒரு தொகுதியில் இருக்கா? அடிப்படை வசதி என்ன தெரியுங்க? நல்லா வந்து சிசி ரோடு, நல்ல தண்ணி, நல்ல சுகாதாரம் தான் கேக்குறோம். எங்களுக்கு இது கூட எம்எல்ஏ சீட்டு கொடுத்து எம்பி சீட்டு நான் கேட்கல. நீங்க சொன்னது கேட்டீங்களா? இப்ப நான் சொல்றது கேளுங்க. இப்ப அவங்க கிட்ட வந்து மக்களுடைய உரிமை, ஓட்டு போடுறது வந்து மக்களுடைய உரிமை, யாரும் தடுக்க முடியாது. அது விட்டுட்டு நான் வீடு கட்டி கொடுத்தோம், அதை வாங்கி கொடுத்தோம், இதை வாங்கி கொடுத்தா யார் விட்டு போனோம்? 25 வருஷமா இருளர் சமுதாயத்துக்கு ஒன்னும் மண்ணும் கிடையாது. இந்த தொகுதியில எம்எல்ஏ இருக்கிறாரு, ரெட்டல் எம்எல்ஏ இதுதான் பண்ணிக்கிறேன் காமி சொல்ல உங்களை. இப்ப உங்க என்ன பண்ணாங்க? ரெட்டல் எம்எல்ஏ என்ன பண்ணாரு? அது சொல்லுங்க எங்களுக்கு. அது என்ன பண்ணாங்க? திமுக காரன் நான் என்ன சொல்றேன் கேளு. நாங்க அதான் உரிமை வந்து போராடுறோம். எந்த கட்சியா கூட இருந்தா எங்களுக்கு தேவையில்ல. அவங்க விருப்பம் கேளுங்க. நாங்க உரிமை தான் போராடுறோம். நாங்க இது இல்லையே எம்எல்ஏ மாத்தணும்னு. முதலமைச்சர் வந்து விஜய் எங்களுக்கு அவசியம் கிடையாது. எவன் வந்தா ஏதோ செஞ்சுட்டு போறான். ஆமா, என்ன பண்ணிக்கிறாங்க நான் கேக்குறேன். சினிமானே ஏதோ டமர் என்று டுமார் ஏன்னா என்னத்துக்கு உனக்கு என்ன பிரச்சனை மட்டும் சொல்லு.
எங்களுக்கு எதுவும் பிரச்சனையே இல்லைண்ணா. நாங்க எங்களுக்கு பிடிச்சி நான் ஒரு நாள் மிஞ்சி போனா 40 ஓட்டு போவீங்களா? 40 ஓட்டு தூங்குமா? அவ்வளவுதானே ஒரு ஊருக்கு. அப்படியே பேசிக்கலவா என்ன போய் அதான்ப்பா அடிப்படை வசதியா செய்யறதுன்றான் லோக்கல் எம்எல்ஏ. அதான் பண்றது காரணமே இதுதான். எங்கோ இங்க வந்து நான்